24,000 இந்த குட்டி. This could be us. So back to what I was saying. Could be us. ரெண்டு குட்டி என்ன ரேட் வரும்? எதுண்ணா இந்த குட்டி 35 ரூபா வரும். 35ங்களா? 42,000 41,000 சொல்லுது. 45 ரூபா வரும். 35 ரூபா இருந்தால் கொடுத்துடலாம். இப்போ எத்தனை வருஷம் இருக்கும் குட்டி? இது ஒரு வருஷம் குட்டியாக இருக்கும். ஒரு வருஷம். பல்லு என்ன வச்சு? பல் வைக்கல. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க சந்தைக்கு? இன்னைக்கு 15 கொண்டு வந்து. 15 குட்டி ஓரளவுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அந்த குட்டி என்ன ரேட் சொல்கிறீங்க? இது 32 ரூபாய் சொல்லுது. 32. ஃபைனல் 26 ரூபாய் வந்தாங்க. 26. ரேட் ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்மியாக தான் சொல்கிறீங்க போல். வியாபாரம் கம்மியில். அந்த ஜெர்சி 22 ரூபாய் சொல்லுது. 22ங்களா? 20 ரூபாய்க்குள்ள என்ன வாய்ப்பு இருக்குங்களா? 18 19 கூட கொடுத்துடலாம். என்னைக்கு குட்டி கொண்டு வருவீங்க? நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை பார்க்கலாம். திங்கக்கிழமை வந்தால் குட்டி போகலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். 97 91 37 52 46. எத்தனை குட்டி கொண்டு வருவீங்க வாரத்துக்கு? வாரத்தில் 25 குட்டி 30 குட்டி குட்டி கிடைக்கிற மாதிரி கூட 25-30 குட்டி. இப்போ வியாபாரம் டல்லாக இருக்குது. அவ்வளோ குட்டி எடுத்து வரீங்க, வியாபாரம் ஆகிடுதுங்க. சாதாரணமாக 20 குட்டி இருக்குது. சாதாரணமாக இந்த திங்கக்கிழமை தான் 20 குட்டி இருக்கும். ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து கிடைக்கும்? ஓரளவு கம்மி ரேட் அப்படின்னா 15 ரூபாயிலேருந்து 15 ரூபா, 50 55 60 ரூபா வரைக்கும் கிடைக்கும். 15,000 இருந்தாலே குட்டி வாங்கிட்டு போயிடலாம். சென்னை குட்டிங்களா கிடைக்குங்களா? சென்னை குட்டி கொஞ்சம் ரேர்ண்ணா. கொஞ்சம் ரேர். அந்த 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி கிடைக்கும். ஏதாவது ஒரு வாரம். இந்த குட்டி உங்களுதுங்களா? பால் குட்டி கொடுத்துருச்சுங்களா? என்ன ரேட் ஆச்சுங்க அது? 16ங்களா? பரவாயில்லைங்களா? இது பியூர் அச்சப்புங்களாச்சு? இதெல்லாம் கர்நாடகா குட்டி பாருங்க. இந்த குட்டி 16,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பால் குட்டி தாங்க. அப்படிலாம் கிட்டுங்க. இந்த மாதிரி குட்டி வேணுனாலும் கண்டிப்பாக இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் திங்கக்கிழமை நாள் வந்தீங்கன்னா இவங்ககிட்ட குட்டி குறைஞ்சது ஒரு 25 குட்டினா பார்க்கலாங்க. சாட்டர்டே சண்டே வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்தாமணியிலேருந்து. இப்போ குட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு அளவுக்கு மீடியமான குட்டி தாங்க இருக்குது. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 20 குட்டி. இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா ஓரளவுக்கு? 6 குட்டி. எல்லாம் வியாபாரம் எப்படி போனது இன்னைக்கு? கைக்கே சிக்கிறது இல்லை. ஆவரேஜா ஒரு குட்டி என்ன விலைன்னு இருக்கு? 35 40 எல்லா விலையிலும் இருக்கு. 24,000 இந்த குட்டி. 34. விலை ரொம்ப கம்மியா சொல்றீங்க ஓரளவுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட்ல விலை அதே 40 ரூபா 45 ரூபா இருக்கும். அப்படின்னா இந்த டைமுக்கு வந்தா கொஞ்சம் கம்மியாயிட்டு போயிடலாம். ஒரு 9 மணிக்கெல்லாம் கம்மியாயிட்டு போயிடலாம். எல்லாம் சிந்தாமணி குட்டிங்களா? என்னைக்கு போவீங்க சிந்தாமணி ஏற்றிட்டு வரதுக்கு? சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை குட்டி வந்துடும். எத்தனை குட்டி வரும் மேக்ஸிமம்? 20-25 குட்டி. விலை வந்து ஓரளவுக்கு கம்மியாக சொல்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஓரளவுக்கு நல்ல குட்டியாகவும் இருக்குங்க. ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் நேரமாக வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்ல குட்டிங்க பார்த்துருக்கலாம்.
எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க சந்தைக்கு? சந்தைக்கு 5 கொண்டு 5 குட்டிங்களா? ஒன்று இந்த 2 வியாபாரம் ஆகாமல் இருக்குங்களா? இது என்ன ரேட்டு சொல்கிறீங்க இந்த குட்டி? அது 40 ரூபா சொல்கிறேன். 40 ரூபா. ஃபைனல்னா என்ன வேணால் கொடுப்பீங்க? ஒரு 37 ரூபா. 37 ரூபா. இது சிந்தாமணி குட்டிங்களா இல்லை லோக்கல் வாங்கிட்டு? இதெல்லாம் பெங்களூர் குட்டி. பெங்களூர் குட்டிங்களா? இந்த சின்ன குட்டி என்ன விலைங்க வரும்? இது ஒரு 20 ரூபா வரும். 20 ரூபா. உள்ள என்ன கொடுப்பீங்களா? இல்லை ஃபைனலாக ஒரு 21 வந்தால் 21 வந்தால் கொடுத்துடலாம். சரி. எல்லாம் கொஞ்சம் வியாபாரம் ஆகாமல் கொண்டு போகிறாங்க அந்த 2 குட்டி. எத்தனை குட்டி என்ன கொண்டு வந்தீங்க சந்தைக்கு? 10-15 குட்டி. 10-15 குட்டி. இப்போ எத்தனை குட்டி இருக்குங்க? இருக்குது. 5-6 குட்டி விற்கல. 5-6 குட்டி விற்காருங்க. குட்டிலாம் நல்ல சைஸில் தான் இருக்குது. நல்லது இருக்குது. நல்லது மட்டும் விற்க மாட்டேது. இப்போ நல்ல குட்டி ஓரளவு கம்மியாக நல்ல கணக்குட்டி வேலை சேர்ந்தா வரதுனால விற்க மாட்டேது. நல்லது வந்து விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாமே அந்த ஹீட்டுக்கு வர ஸ்டேஜ் தானுங்களா? இந்த சைஸில் இருக்கிறது கொஞ்சம் வியாபாரம் டல்லாக இருக்குது. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் விற்கிது. 10,000-15,000 அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு மூவ் ஆகிடுதுங்களா? 3 பாட்டை கூடயா சரி. உங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமாண்ணா? நம்பர் அப்படியே சொல்லுங்கள். 84-89-59-59-31-31-81. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணால் குட்டிங்க வந்து குட்டி கொடுக்கும். வாரத்துக்கு எத்தனை குட்டி கொண்டு வருவீங்க? வாரம் 40 குட்டி வருது. வாரம் 40 குட்டி வருதுங்களா? ஸோ நம்மளோட அட்ரஸ் பையூர்ல இல்லை. பையூர் பஸ் ஸ்டாப் வந்து கூப்பிட்டா போதும். அங்கே வந்து கூப்பிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. நம்ம ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணால் நம்ம இந்த குட்டி என்னப்பா இல்லை சொல்கிற? 14 சொல்லுங்க. 14. ஒரிஜினல் ஜெர்சி அதில் ஜெர்சி தானா? ஜெர்சியில் பெரிய ரகம். ஜெர்சியில் பெரிய ரகம். எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க சந்தைக்கு? 12 குட்டி. எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்க? 2. கொஞ்சம் வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குங்களா? ஸோ வியாபாரம் ரொம்ப டல்லாக தாங்க இருக்குது. இந்த டைமில் நீங்கள் குட்டி வாங்குற மாதிரி தான் கண்டிப்பாக வரலாங்க சந்தைக்கு. ஸோ நான் கொஞ்சம் வந்து லேட்டாக வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் கோழியெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சிங்க. ஸோ ஒரு 7 மணி 6 மணிக்கு வந்தீங்கன்னா குட்டி இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு 9 மணி வரை தாராளமாக பார்த்துட்டு குட்டி எடுக்கலாங்க. இது பொட்டை குட்டிங்களா? என்ன ரேட் சொல்கிறேங்க? இது என்னப்பா ரேட் சொல்கிறீங்க? இந்த குட்டி என்ன ரேட் சொல்கிறீங்க? 11,000ங்களா? எத்தனை குட்டினா இந்த வாரம் சந்தைக்கு? 17 குட்டிங்களா? ஓரளவுக்கெல்லாம் கொடுத்துட்டுங்க போல. வியாபாரம் எப்படி இருக்குங்க நமக்கு? வியாபாரம் பரவாயில்லைங்களா? இந்த குட்டிலாம் ஆவரேஜ் என்ன விலை சொல்லுவீங்க? 15ங்களா? ஓரளவுக்கு நல்ல குட்டிங்க எல்லாமே போயிட்டு இருக்குங்க. இது என்ன செனை என்ன இருக்குங்களா? செனை இல்லை. அது என்ன ரேட் வருங்க? 70,000ங்களா?
இப்போல்லாம் அப்படின்னா வீட்டில் இருக்குங்களா அப்படிங்க அது ஊசி போடலாம் போனோடனே ஊசி. நல்ல பெரிய மாடாக இருக்குங்க. 70,000 ரூபா சொல்கிறாங்க இது. ஆனால் செனை இல்லைங்க. போனோடனே ஊசி போடலாம். இந்த மாதிரி வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. எந்த ஊர் போகுதுங்க இதெல்லாம்? பங்காரப்பேட்டை. இதெல்லாம் வியாபாரத்துக்குங்களா இல்லை வளர்க்குறதுக்குங்களா? வியாபாரம் தான். இந்த மாதிரி குட்டி பால் குட்டி மட்டும் தான் வாங்கியிருக்கீங்களா? பெரிய குட்டியெல்லாம் வரல. யூடியூப்ல போடுறியா? யூடியூப்ல. இந்த மாதிரி எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க? இந்த மாதிரி 9 குட்டி வாங்கி. 9 குட்டி வாங்கியிருக்கீங்களா? ஸோ பாருங்க, ஃபுல்லாமே பால் குட்டி தாங்க. 9 குட்டி வாங்கியிருக்காங்க. ஜி, இந்த மாதிரி வார வாரம் சந்தைக்கு வருவீங்களாங்க? இப்போ என்னென்ன வாங்குவீங்க சந்தையில்? கண்ணுக்குட்டி மட்டுங்களா? இப்போ நீங்கள் அந்த பைட்டு கொண்டு போயிட்டு வியாபாரம் தான். இந்த மாதிரி வாரத்துக்கு எத்தனை குட்டி எடுப்பீங்க? 20 குட்டி. எல்லாமே இந்த மாதிரி பால் குட்டி, ஓரளவுக்கு பெரிய குட்டி. இந்த வாரம் எல்லாமே ஓரளவுக்கு பால் குட்டி தான் வாங்கியிருக்கீங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா ஜி? அப்படியே சொல்லுங்கள் ஜி. அப்படி ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை எத்தனை பேர் உடனே ரீசேல் தானுங்களா? உடனே ரீசேல் தான். 88 70 94 32 72. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணால் அந்த ஏரியா சைடுலாம் பங்காரப்பேட்டைங்களா? ஸோ அந்த சைடு இருக்குங்களா குட்டி இந்த மாதிரி பால் குட்டிங்களாம் கிடைக்கும்? பால் குட்டி பெரிய குட்டியெல்லாம் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு லாபம் பரவாயில்லைங்களா? இங்கேருந்து ஏற்றிட்டு போகிறது 1000 வந்தால் குட்டி ஒரு குட்டி மேலே. குட்டி எல்லாமே நல்லா அருமையான குட்டி தாங்க எடுத்துருக்குங்க. ஸோ பங்காரப்பேட்டை சைடு உங்களுக்கு குட்டி வேணும் அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். குட்டிங்க இந்த மாதிரி பால் குட்டிங்க எல்லாமே கிடைக்குங்க. ஸோ நல்லா செலக்ட் பண்ணி அருமையான குட்டி தாங்க எல்லாமே எடுத்துருக்காங்க.